Hi friends, welcome to my channel XM Trading Tips. நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவலில் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது நம்ம வந்து சார்ட்குள்ளே போய் பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக தெரியும் உங்களுக்கு. இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 24,126 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் கொடுத்து இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சு, இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வரையும் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரீட்டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் கால் சைட் போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவ் மார்க்கெட் போகலை. ப்ரீவியஸில் கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 24,220 இதுக்கு அபோவ் மார்க்கெட் போகலை. அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. நம்ம ஃப்ரைடே மார்னிங் ட்ரேட் எடுக்கிறப்போ ஒரு பிளாக் கலர் ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தோம். இந்த லைன் தான் அந்த சப்போர்ட் லைன் 24,157 இந்த லைன் வந்து போட்டுருக்கிறோம். இந்த லைன் எதுக்கு போட்டோன்னா மார்க்கெட் கால் சைடு போகுது அப்படின்னா இந்த லைனுக்கு பிலோ வரக்கூடாது. இதுக்கு கால் சைடு போகுது அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவாக அந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்து இதுவரையும் நான் வந்து டார்கெட் வச்சு நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இந்த லோக்கு பிலோ வந்தால் புட் சைட் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். லோனா 24,156 இதுக்கு கீழே வந்தால் நம்ம வந்து புட் சைட் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த லெவலில் மார்க்கெட் இது கீழே ரிஜெக்ஷன் கொடுத்து வரவே இல்லை. திரும்ப டச் பண்ணி அகைன் வந்து மேலே போயிடுச்சு. சரிங்களா, இது வந்து ஃப்ரைடே நடந்தது. இப்போ நாளைக்கு நம்ம மார்னிங் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அந்த ட்ரேடிங் செட்டப் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா, நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃப்ரைடே நான் நோட் பண்ணி வச்ச லெவல்ஸ் தான் இந்த ஆர்டர் பிளாக் ஏரியா. இதுக்கு அபோவ் மார்க்கெட் போயிருக்குது. மார்க்கெட் போயிட்டு அகெயின் மார்க்கெட் ஃப்ரைடே கொடுத்த லோவை ட்ரிகர் பண்ணி வரவே இல்லை, கீழே வரவே இல்லை. சரிங்களா, ஃப்ரைடே கொடுத்த லோவுக்கு வரவே இல்லை, மார்க்கெட் மேலே தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனும் ஏதாவது ஒன்று நடக்கலாம். இல்லை கேப் அப் நடக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,226க்கு அபோவ் இந்த ஏரியாவுக்கு மேலே போச்சுன்னா 250 வரையும் வெயிட் பண்ணுங்கள். 250 கிராஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா 24,300 ரேஞ்ச் வரையும் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. புரியுங்களா, மார்க்கெட் 24,250 க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்து 24,250 க்ளோஸ் கொடுத்தா 24,300 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த 300க்கும் அபோவ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300க்கு அபோவ் போகுதுன்னா மேலே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் கொடுக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் கொடுத்து மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் 24,370 ரேஞ்ச் வரைக்கும் போகும். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 15 மினிட்ஸாக காட்டுறேன் பாருங்கள், புரியும். இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் 10 மார்க்கெட் ஒரு லோ கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஜூன் 11 இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட் மேலே போகுது. அகைன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 திரும்பவும் அதே இடத்துல மார்க்கெட் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுக்குது. ஜூலை 1 அதே இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரல. மார்க்கெட் திரும்ப மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 8 அன்னைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுக்குறப்ப தான் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்துருக்கு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை கண்டினியூவாக 3 சப்போர்ட் எடுத்துகிட்டு 4வது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ வந்தாலும் ஒரு பெரிய கேண்டில் ஒன்று விடுவது. இதுதான் வந்து நியூஸ். நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ வந்ததுன்னா நம்ம வந்து புட் சைட் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். புட் சைட் ட்ரேட் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் டெக்னிக்கலாக உள்ளது மார்க்கெட் நியூஸ் பேஸ் அன்றைக்கி எப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். டெக்னிக்கலாக புட் சைடு இது வரைக்கும் வரணும் இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணால். அப்போ நியூஸ் பேஸ் ஆகிறப்போ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த சப்போர்ட்டை ட்ரிகர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் தேர்ட் சப்போர்ட் போட்டேன், 3ஐயும் ட்ரிகர் பண்ணியாச்சு. மார்க்கெட் திரும்ப இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் சப்போர்ட்டு அகைன் இதே இடத்துல சப்போர்ட் எடுக்கும். அப்போ சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. மேலே போயிட்டு திரும்ப இந்த ஏரியாவில் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கேப் அப், ஒரு சின்ன ஒரு கேப் அப் கொடுத்துட்டு மார்க்கெட் சைடு வேஸ்ட்லேயே போயிடுச்சு. இது வந்து ஃப்ரைடே நடந்தது. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,250க்கு அபோவ் மார்க்கெட் வந்து பிரேக் கொடுக்கணும். 250க்கு அபோவ் பிரேக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து 24,300 வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். 24,250 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் பாசிட்டிவாக போகுது அப்படின்னா 24,250 வரையும் வெயிட் பண்ணுங்கள். 250க்கு அபோவ் போனால் மட்டும் 300 வரையும் நம்ம வந்து ஒரு ட்ரேட் பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது.
300க்கு அபோவ் போச்சு அப்படின்னா மேலே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறது கண்டினியூவாக அந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அகைன் ஃபால் ஆகிருக்குது. ஃபால் ஆன மார்க்கெட் திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரலாம். ஒரு பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா 24,300க்கு அபோவ் வந்ததுன்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது இங்கேருந்து எப்படி வரலாம், இல்லை இங்கேருந்து சைட் வேஸ்லேயே போய், புரியுதுங்களா, அதாவது இந்த இடத்துலேருந்து சைட் வேஸ்லேயே போகும் மார்க்கெட். நாளைக்கு ஓப்பன் ஆகி ஒரு 50 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் கொஞ்சம் சைட் வேஸ் கொடுக்கலாம். இந்த லெவலில் சைட் வேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,300 இல்லை 350 ரேஞ்சோ சைட் வேஸில் போய் அதை ட்ரிகர் பண்ணலாம். திரும்ப இங்கே கூட போய் ட்ரிகர் பண்ணலாம். ட்ரிகர் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா நம்ம வந்து புட் சைட் ட்ரேட் பார்க்கலாம். டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 24,250க்கு அபோவ் க்ளோஸ் வச்சதுன்னா 24,300 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். 300க்கும் அபோவ் போனால் மட்டும் மார்க்கெட் சைட் வேஸ்லேயே போய் ப்ரீவியஸில் ஒரு கேப் டவுன் கொடுத்தாங்க. அது என்னைக்குன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு, ஜூலை 7ஆம் தேதி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு 8ஆம் தேதி ஒரு கேப் டவுன் கொடுத்தாங்க. அந்த ஜூலை 7ஆம் தேதி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குதோ அந்த ரேஞ்சை போயிட்டு மார்க்கெட் சைட் வேஸ்லேயே போயிட்டு 24,350 ரேஞ்சை போய் ட்ரிகர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். பாசிட்டிவான மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துக்கு அபோவ் ட்ரேட் ஆகி 50 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகி 24,250 கிட்ட வருதுன்னா 250லேருந்து 300 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 300க்கு அபோவ் போகுதுன்னா ஒரு சின்ன சைட் வேஸ் போயிட்டு 24,350 ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் அதிகம். இந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ரீவியஸில் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுத்தாங்க, அந்த கேப்பையும் ஃபில்லப் பண்ண மாதிரி இருக்கும். இது வரைக்கும் போய் டச் பண்ணி அகைன் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா புட் சைட் ரேட் பார்க்கலாம். இது வந்து நான் அது கால் சைடு கொடுத்துருக்கிற செட்டிங். 24,250 கிட்ட க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு அபோவ் போச்சுன்னா 24,300 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். 300க்கும் மேலே போச்சுன்னா 24,350 ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். இது வந்து கால் சைடு போச்சுன்னா. 300க்கும் அபோவ் ட்ரெண்ட் லைனுக்கும் உள்ளே போயிடுச்சுன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா பொறுமையாக பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், கரெக்டாக அந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ஃபாலாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி ஒரு ரெசிஸ்டன்ஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி அகைன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு அப்போ போகல, அங்கேருந்து டச் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் தான் இங்கே ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போஸ் ஒரு பாசிட்டிவாக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு பாசிட்டிவாக போனால் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து இந்த கேப் வரையும் போகும்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அபோவ் போச்சுன்னா மேலே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவாக போனால் நாளைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,250 அபோவ் போனால் 300க்கு அபோவ் போச்சுன்னா 350 இந்த கேப் வரையும் ஃபில் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் அபோவ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வரையும் போகக்கூடிய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். 24,472 வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதுக்கும் அபோவ் போச்சுன்னா 24,592 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் அதிகம். இது வந்து கால் சைடு போச்சுன்னா. இது வந்து ஒவ்வொரு லெவலும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஒரு லெவலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. 24,250 இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒவ்வொரு இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிற லெவல். இந்த ட்ரெண்ட் லைன்லேயும் ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே போனால் மட்டும்தான் மேலே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் அங்கேருந்து வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா கால் சைடு உள்ள லெவல் கொடுத்தாச்சு, கால் சைடு இப்படி போகக்கூடிய சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் வருது, மார்க்கெட் கேப் டவுனில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சப்போர்ட் லைன், இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறேன், இந்த பாக்ஸுக்கு பிலோ வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து புட் சைட் ட்ரேட் பார்க்கணும். இந்த பாக்ஸுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் புட் சைட் ட்ரேட் பார்க்கணும். அது வரையும் நேற்று ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் சைட் வேஸில் இருந்தது. இந்த சைட் வேஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. சரியா, இந்த சைட் வேஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் எதுக்குன்னா ஒன்று கேப் அப்பாக ஆகணும், இல்லை கேப் டவுன் கொடுக்கணும் மார்க்கெட். இது ரெண்டில் ஒன்று மண்டே நடக்கும். சரியா, அப்படி கேப் அப்பாக ஆச்சுன்னா நம்ம வந்து ட்ரேட் எப்படி பார்க்கணும், பாசிட்டிவாக போச்சுன்னா எப்படி பார்க்கணும்னு பார்த்தாச்சு. கால் சைடு புட் சைடு வருது அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு பிலோ வந்தால் மட்டும்தான், சப்போர்ட்டுக்கு பிலோ வரணும், அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே வரணும், வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து புட் சைடு. அப்படி புட் சைடு வந்ததுன்னா 23,980 ரேஞ்ச் வரையும் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது.
டவுன் சைடு மார்க்கெட் வந்தால் சொல்கிறேன். டவுன் சைடு வந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு பிலோ வரணும். இந்த பாக்ஸுக்கு பிலோ கண்டிப்பாக கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து புட் சைட் ட்ரேட் எடுக்கணும். அப்படி எடுத்தோன்னா 23,980 ரேஞ்ச் வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து புட் சைடு. மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ஓப்பன் ஆகுது, இல்லை ஃபஸ்ட்டு கேண்டிலே நெகட்டிவ் கேண்டிலாக போகுது, இந்த சப்போர்ட்டுக்கு பிலோ வந்துடுதுன்னா 23,980 ரேஞ்ச் வரைக்கும் வரும். 980க்கும் பிலோ வந்தால் 23,926, அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கு சான்சஸ் அதிகம். மார்க்கெட் நெகட்டிவாக வந்தால் சொல்கிறேன். பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் சைடு நம்ம சொன்ன லெவல் வரைக்கும் போகும். நெகட்டிவாக வந்ததுன்னா இந்த பாக்ஸுக்கு பிலோ வந்தால் மட்டும்தான் நம்ம புட் சைடு. ஃபஸ்ட்டு டார்கெட் 23,980, செகண்ட் டார்கெட் 23,935 வரைக்கும் புட் சைடு வரும். தேர்டு பார்த்தீங்கன்னா 23,850 ரேஞ்ச் வரைக்கும் புட் சைடு வரும். சரிங்களா? இது வந்து புட் சைடு வரதுக்குரிய சான்சஸ். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜூலை 7ஆம் தேதி அகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து ஃபாலோ இருக்குது, ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி ஃபாலோ இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் தான் இங்கே போட்டிருக்கிறேன். மார்க்கெட் ஃப்ரைடே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் ட்ரேடாக இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ, மண்டே ஓப்பன் ஆகிறப்போ இந்த சைடு வேஸ்லேருந்து ஒன்று கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆச்சுன்னா, கேப் அப் ஆச்சுன்னா மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு வரும்னு சொல்லியிருக்கிறேன். டவுன் சைடு போச்சுன்னா இந்த பாக்ஸுக்கு பிலோ வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,980, 978 ரேஞ்சு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23,930, 23,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கும் பிலோ வரணும். குறிப்பாக மார்க்கெட் இந்த பாக்ஸுக்கு கீழே வந்தால் டவுன் சைட் ட்ரேட் எடுக்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கேருந்து டவுன் சைடு வருது அப்படின்னா திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனே சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து கூட இப்படி வந்து கூட போகலாம். இதில் எப்படி வேணாலும் பாசிபிள் இருக்குது, நடக்கிறதுக்கு எந்த பக்கம் வேணாலும் பாசிபிள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஒரு கேப் அப்போ கேப் டவுனாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேண்டலோட க்ளோசிங்கை வச்சு மார்க்கெட் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு கேப் அப் கொடுக்குது அப்படின்னா செகண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அப்போ எந்த கேண்டிலில் போகலன்னா டவுன் சைடு ட்ரெண்ட் வரும். அப்படி டவுன் சைடு வரப்போ மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே எங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும். 24,225 வரைக்கும் மார்க்கெட் வரப்போ நம்ம வந்து புட் சைடு எடுக்கலாம். திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா கால் சைடு எடுக்கலாம். இது வந்து கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் அப் இருக்குது, அகைன் அடுத்தது சின்ன சின்ன கேண்டிலாக வந்து ரிவர்சல் கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,225 ரேஞ்ச் வரைக்கும் வரணும். வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா கால் சைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் பாசிட்டிவ் ஆகி செகண்ட் கேண்டில் ரெசிஸ்டண்ட்டை தாண்டாமல் டவுன் சைடு வந்தால் புட் சைடு ட்ரேடு பார்க்கலான்னு சொல்கிறேன். அப்படி புட் சைடு ட்ரேடோடைய ஃபஸ்ட்டு டார்கெட் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா கேப் அப்போடைய ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். மேலே போய் ரிவர்சல் ஆச்சுன்னா அந்த லோக்கும் பிலோ வந்தால் கீழே இருக்கிற சப்போர்ட் 24,224 வரைக்கும் வரும். இது ஒரு செட்டப். இது கேப் அப்பில் போச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போனால் எப்படி போகும்னு சொல்லியிருக்கிறேன், நெகட்டிவாக போனால் எப்படி வரும்னு சொல்லியிருக்கிறேன், கேப் அப்பில் போச்சுன்னா எப்படி போகும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேப் டவுன் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டு அகைன் அந்த சப்போர்ட்டுக்கு பிலோ நெக்ஸ்ட் கேண்டில் வராமல் ஒரு சைட்வேஸ் போட்டு திரும்ப பின்பார் க்ரீன் கலர் பின்பார் ஏதாவது ரிவர்சல் போட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் கால் சைடு போகலாம். அப்படி கால் சைடு போச்சு அப்படின்னா ப்ரீவியஸில் எங்கே 24,126 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போய் டச் பண்ணும். அப்போ வந்து நம்ம இது வரைக்கும் கால் சைட் டார்கெட் வைக்கலாம். கால் சைட் நம்ம எப்படி வந்து புட் சைட் டார்கெட் வைக்கலாம்னு சொல்லியிருக்கணும். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதே மாதிரி தான் புட் சைடும் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் அப் வைக்கும், நெக்ஸ்ட் கேண்டில் இந்த சப்போர்ட்டை உடைக்காம அதுக்குள்ளவே இருக்கும். அப்போ வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக போதுன்னு இருக்கும். அப்படி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ட்னா இந்த க்ரீன் பாக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ், அது வரைக்கும் மார்க்கெட் வந்து கால் சைடு போகும். அப்போ ரிவர்சலில் நம்ம வந்து கால் சைடு எடுக்கலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ரிவர்சலில் புட் சைடு எடுக்கலாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ரிவர்சலில் கால் சைடு எடுக்கலாம். இது வந்து ஒரு 2 விதம் சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனால் எப்படி, நெகட்டிவாக ஓப்பன் ஆனால் எப்படி, கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணும், கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. மற்றபடி இங்கே இருக்கிற போட்டு வச்சுருக்கிற லைன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ்மெண்ட்டும் போகும். இதுதான் நாளைக்கு நான் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கோட செட்டப். புதுசாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் வந்து கண்டினியூஸாக வந்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா 9 o'clockலேருந்து 10:15 வரைக்கும் லைவில் வருவேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணுறோம். டார்கெட்லாம் எது வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி பாருங்கள். புதுசாக சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வந்து மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலான்ட்டு நாளைக்கு மார்னிங் 9 o'clock பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.